Smelters.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ளைட்டு, அங்கே போய் சாப்பாடு, ட்ரான்ஸ்ஃபர், அக்காமடேஷன் அப்படின்ட்டு வந்து எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி தராங்க. நோ ஹிடன் சார்ஜஸ். ஸோ மலேசியா சிங்கப்பூர் டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து Smelters.com மூலமாக வந்து போங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் வந்து ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான எல்லா வழிவகைகளும் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மெட்ரோ நான் மெட்ரோ அப்படின்ட்டு வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வந்து மாற்றுறாங்க. ரொம்ப சூப்பராக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ டூர் அப்படின்னாலே Smelters.com போங்க, உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ஜோசப் கொசின்ஸ்கி அவர் தான் வந்து இந்த எஃப்என்னுடைய டைரக்டர். இவர் யாரும் இல்லை, டாப் கன் மேவரிக் அந்த படத்துடைய டைரக்டர். அது வந்து ஐமேக்ஸில் பார்த்தா ஞாபகம் இன்னும் இருக்குது. அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒன்று இருக்கும். இப்படிலாம் வந்து எடுக்க முடியுமா, எப்படா இவனுக்கு கேமரா வச்சாங்க, கேமராவா இல்லை சிஜியா என்னென்னு ஒன்றுமே புரியாது, எப்படி எடுத்தாங்க அப்படின்னு புரியாது. சேம் இது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை எடுத்தங்காட்டிக்கு இது வந்து அவருக்கு வந்து ஏதோ அல்வா துண்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். F1 ரேஸை நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டு நாட் see this in a நான் அட்மோஸ் ஸ்க்ரீன். அட்மோஸ் இல்லாத ஸ்க்ரீனில், அதுவும் சின்ன ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மாதிரி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இந்த படம் ஒர்த்தே கிடையாது. ஒன்றா ஐமேக்ஸில் பாருங்கள், அப்படி இல்லைனா PXL பாருங்கள், இல்லாட்டி ஸ்க்ரீன் பெருசாக மெயினாக டால்பி அட்மோஸ் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி, நம்ம வெற்றியில் இருக்குது, நம்ம GKL இருக்குது, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கரெக்டாக அந்த சென்டர் சீட் பிடிச்சி பாருங்கள். உண்மையாலுமே ஒரு F1 ரேஸ்க்கு உள்ளே போயிட்டு, ஒரு 4 F1 ரேஸ்க்கு உள்ளே போயிட்டு 2 F1 ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்து வெளில வருவீங்க. அந்த மாதிரி ஒரு கேமரா ஷாட்ஸ், இப்படி போகுங்க, இப்படி கேமரா போகும், அப்படி திரும்பும், அப்படியே திரும்பும், அப்படியே கார் பக்கம் திரும்பும். அதெல்லாம் எங்கே அது உள்ளே வச்சு எடுத்தா இருந்ததில்ல. ஒரு பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ரேஸ் ட்ராக்கை மட்டும் காமிக்கணும். அதாவது கார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேஸ் ட்ராக் காமிக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஃப்ளையிங் அப்படிங்குவாங்க அவங்க ஹீரோயினை. அதெல்லாம் ஒரு மாதிரியாக உங்களுக்கு வந்து புல்லரிச்சிடும். அதாவது ஒரு ரேஸ் கார் படத்தில் நமக்கு அழுக வருமாடா? நான் அதெல்லாம் சத்தியமாக யோசிச்சது உண்டு. இதில் எப்படி நமக்கு அப்படின்னு அழுக வந்துச்சுங்க. ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிராட் பிட்டோட கனெக்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா ஒரு ரேஸ் படம் அப்படிங்கிறத ஒரு அண்டர்டாக் படம். ஒரு வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன். நிறையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட், அவன் வந்து ஃபேவரட் ஸ்போர்ட்டு அவன் போய் பண்ணுவான், அதில் அடியாக இருக்கும், லைஃபு அடியாக இருக்கும், எல்லாமே டிஜெக்ட் ஆகி இனி அவ்வளோதாண்டா லைஃப் அப்படின்ட்டு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சா அவன் என்ன பண்ணுவான்? அதுலேயும் பிரச்சனை வந்து அவன் என்ன பண்ணுவான்? ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, உங்களோட டிசப்பாயின்மெண்ட்லாம் அதெல்லாம் சேர்த்து அவர் கூட கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அவர் ஜெயிக்கிறப்போ நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு நிறைய பேர் அழுது நான் பார்த்தேன். அவ்வளோ அப்போனா நம்ம யோசிச்சுங்க, அப்போ ஸ்கிரிப்டிங் வந்து என்ன லெவல் ஆஃப் ஸ்கிரிப்டிங் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துங்க. அந்த லெவல் ஆஃப் ஸ்கிரிப்டிங், அந்த லெவல் ஆஃப் ரைட்டிங்கு இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் ஸ்கிரிப்டிங் ரைட்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம லெவலப்போட பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ப்ரோக்ராம், 2 வருஷம் ஃபிலிம் மேக்கிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து 12 வீக்ஸில் வந்து ஆன்லைனில் வந்து இவங்க சொல்லி தராங்க. A to Z உங்க வந்து இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து ப்ராப்பராக சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து சும்மா போயிட்டு வந்து காசு கட்டினா இதில் அப்படி கிடையாது. இன்வைட் பேசிஸில் தான். நான் வந்து பின்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் விட்டுருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபில்டர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எடுப்பாங்க. ஸோ 12 வீக்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பேசிக் ஃபிலிம் மேக்கிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளில வருவீங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து லெவலப் வந்து பண்ணித்தராங்க. லெவலப் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட பார்ட்னர் பண்ணுறாங்க. ஸோ வர்ற சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிஃபைடு. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராமில் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ரைட்டிங்கு, எடிட்டிங், இது எல்லா விஷயத்தையும் A to Z நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க, நான் ஏன் ஃபோன் கையிலே வச்சுட்டுருக்கிறேன்னா, பேர்கள்லாம் வாயில் நுழையிறதுல பிராட் பிட் நமக்கு தெரியும், ரொம்ப நாளாக இருக்கார். மற்றவங்களாம் நமக்கு தெரியாது. நம்ம அறிவு அவ்வளோதான், நம்ம மெட்ரிகுலேஷன் அறிவு. அதனால் அவங்கள சொல்லணும் அப்படின்ட்டு இது வந்து கெரி காண்டன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் பெரிய நாலேஜ் உள்ளவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சொல்லுங்கள். ஏன்னா பெரிய நாலேஜ் உள்ளவங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஸோ கெரி காண்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு ஃபீமேல் லீட் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஜாலி இன்ட்ரொடக்ஷன் ஆகும். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடஞ்ச ஒரு பெண் தான்,
ஒரு பெண்மணி தான். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான துணையை தேடுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணி வந்து பிராட் பிட் கூட இணைவாங்க. அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது என்னென்னா டாம்சன் இட்ரிஸ் அவருடைய அந்த ஒரு ரூக்கி ரேசர், ஒரு ரூக்கி F1 டிரைவர். ரூக்கி F1 டிரைவர்னால் என்னென்னா புதுசாக அப்படி வர்றாரு. இப்போது ஆல்ஃபா டோரின்ட்டு இந்த ரெட்புல்லோட ஒரு சப்பு டீம் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதில் தேர்றவங்களை தூக்கி ரெட்புல்லில் போடுவாங்க F1 ரேசிங்கில். F1 ரேசிங்கிறது பெரிய நாலேஜ் இல்லை, பட் ஆனால் நம்ம இந்த டிரைவ் டு சர்வைவ் இதெல்லாம் பார்க்குறங்காட்டி புரியுது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடைய பீக் தான் அந்த F1. அது ஏன்னா நீங்கள் 1,000 கோடி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு டீமுக்குள்ளேயே 2,500 பேர் இருப்பான். வெறும் அந்த இன்ஜினு அதெல்லாம் அந்த பில்ட் பண்ணுறவங்க மட்டுமே. ஆனால் அதில் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க கடைசியில் அந்த டிரைவர். அவன் அந்த டீமோட ரெப்ரசன்டேஷனாக நிற்பான். அது லூயிஸ் ஹாமில்டன் ஆகட்டும், எத்தனை பேர் நம்ம லாண்டன் நாரிஸ் ஆகட்டும், மேக்ஸ் வெஸ்டப்பன் ஆகட்டும், இவங்களெல்லாம் பார்த்தா எப்படா இந்த வயசில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதே விஷயத்த டாம்சன் இட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, டாம்சன் இட்ரிஸோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கதாபாத்திரம். அது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். இவன் விட்டு கொடுத்துட்டே இருப்பான். பிராட் பிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து விட்டு கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் கிட்டத்தட்ட பிராட் பிட்டாக அவர் மாறிடுவார். ஐ மீன் த விஷன் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு ஷேருக்கு இதுக்கு லைக் எல்லாம் பார்த்தா தலைவன் போஸ்ட் கொடுத்துட்ருப்பான். பிராட் பிட் சொல்லுவார், இதெல்லாம் நாய்ஸு, நீ வந்து ரேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதுதான் உனக்கு வந்து எல்லாமே தரும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிற புரியாது. ஆனால் ஒரு பாயிண்டில் புரியறப்ப கிட்டத்தட்ட பிராட் பிட்டாகவே அவர் வந்து பார்க்க தோணும். ஒரு பாயிண்டில் பிராட் பிட் என்ன பண்ணுவார்னா அந்த க்ரூ மொத்தத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக்கில் வந்து ஜாகிங் கூட்டிகிட்டு போவார். அதை ஒரு பாயிண்டில் அந்த பையன் பண்ணுவான். அது அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருப்பார். எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பாருங்கள், படம் பார்க்குறப்ப ரொம்ப ரிலேட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி ஜேவியர் பார்டம், இந்த கிட்டத்தட்ட ஓனர்னு வச்சுக்கலாம், அந்த டீமோட ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி ஒரு இழுத்து ஒரு ஹெல்ப் கேட்பார். ஆனால் ஃப்ரெண்டு அவன் சாகிறதையோ இல்லை அவன் துன்புறது, அவ்வளோ பெரிய காசு தான், காரே ரெண்டாக பிளந்துரும். அப்போ கூட சிரிச்சுக்கிட்டு பேசுகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை தாண்டி ஒருத்தர் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாருங்க. படமாகவேங்க இது ஐமேக்ஸில் உங்களுக்கு வந்து பிராட்வே கோயம்புத்தூரில் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். இங்கே ஃபீனிக்ஸில் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் சின்ன ஸ்க்ரீன், இங்கே பழசோட சின்னது தான், கிடச்சிதுன்னா பாருங்கள். இதுதாங்க இந்த படத்துக்கு நீங்கள் 500 ரூபா உறுதியாக கொடுக்கலாங்க. அந்த ஐமேக்ஸ் காசு உறுதியாக கொடுக்கலாங்க. நீங்கள் ரேசிங் பற்றியான எல்லா பேசிக்ஸும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொன்று நீங்கள் கூடவே நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தெரில, உங்களுக்கு ஒன்றுமே தெரில, நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு லேமனாக நம்ம போய் உட்காடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்து அந்த அண்டர்டாக் கூட கனெக்ட் பண்ணிக்குவீங்க. டே அவன் ஜெயிக்கிறோண்டா அப்படின்ட்டு. அந்த ஜெயிக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஈஸியாக இருக்காது. ஸோ லைஃபோட தாற்பயத்தை தான் உள்ள வச்சுருப்போம். அப்படி எப்படின்னா இட் இஸ் கிரேசி. நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரூல்ஸ் அப்படிங்குவா, நீ உடச்சி உனக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி நீ போனேன்னா மட்டும்தான்டா லைஃப் உனக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது அந்த படத்தோட மேட்ரு. அவ்வளோதான். ஆனால் அதை கன்வே பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகும், டக்குன்னு நிற்கும். நாம் நினைக்கிறது அங்கே நடக்காது. ஆனாலுமே ஒரு கமர்ஷியலாக ஒரு சின்ன நமக்கான ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்பா இப்படியே ஜெயிச்சிருவாண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விதையை வந்து டைரக்டர் தூவுவார். அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. அழுது மனசு நிறைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வந்த ஒரு ஹாலிவுட் படம் இது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாலிவுட் படம் இந்த தரத்துக்கு வந்து வருது. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீன் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஓடிடிலாம் வந்துருங்க, அதெல்லாம் ஓகே. சத்தியமாக சொல்கிறேன், ஐமேக்ஸில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸோட 10% கூட அது வரவே வராது. அதுவும் க்ரௌடோட விசில் அடித்தாங்க. பல சீன் விசில் அடித்து பார்த்தாங்க. தயவு செய்து போய் உட்காந்து பாருங்கள். இது நமக்காண்டி எடுக்கப்பட்ட படம். உங்கள் காசு 500 ரூபா கொடுக்குறீங்களா, அவன் 2000 ரூபாய்க்கு படம் எடுத்து வச்சுருக்கான். அந்த ரேஸ் காரில் எங்கே போய், ஆனால் அதுவும் பாருங்கள் F1 டிரைவர்ஸு அவ்வளோ பேர், லூயிஸ் ஹாமில்டன்லேருந்து எல்லோரும் ஸ்போர்ட்டிவாக ஒவ்வொருத்தனுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அவ்வளோ பட்ஜெட் பத்தாது. எல்லாருமே வராங்க வந்து ஜாலியாக, சரி ஓகே நம்ம ரேஸ் பற்றி நம்ம விஷயத்தை பற்றி ஒன்று எடுக்கிறாங்க, நம்ம ஸ்போர்ட்டை பற்றி எடுக்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த டீம் மேனேஜர்ஸு எல்லாருமே வந்து ஜாலியாக உள்ளே வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் மேக்கிங், பியூட்டிஃபுல்லான படங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் போகிறதெல்லாம் தெரியாது. 2.25 மணி நேரம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போய் உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளில வருவீங்க. சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள். 100க்கு 100னா 100க்கு 100 தான் இந்த படம். அதுதான் உண்மை. அதுக்கு தாண்டி மார்க் இருந்தால் அதுவும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம். பதவே இது வந்து ரோர் சவுத் அப்படின்ட்டு இப்போ வந்து
ஒரு 28-29 மட்டும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து போடுறேங்க. சில ஐட்டம்ஸ் எல்லாம் 90% ஆஃபர், 30%, 40%, 50, 70 அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சீசன் சேல் மாதிரி வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஒன்று பண்ணுறோம். தரம் எதுலேயுமே குறையில, அதுக்காண்டி வந்து தனியாக வந்து மட்டி குவாலிட்டி இதெல்லாம் வைக்கல, அதே தரம் தான். ஸ்டாக் கிளியர் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் காசு உள்ள வரும், கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் வந்து பண்ணுறோம். எல்லாமே ரொம்ப பார்த்து தான் பண்ணியிருக்கிறோம். ஹூடி இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், வாங்கி விற்கல, ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1000-1500 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே ஒரு 5000 ரூபா ஐட்டம்ஸ் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.